பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது என்னதான் வச்சக்கண்ணை வாங்காம மீட்டரையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நாம கொடுக்கிற காசுக்கு கரெக்டா பெட்ரோல் வந்து சேருதா என்பதற்கு நிரூபிக்கப்பட்ட சான்று எதுவுமே இல்லை. நம்பிக்கை அதானே எல்லாம்னு இருக்கிறவங்கள ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருக்கு அண்மையில வைரலான வீடியோ. தெலுங்கானா மாநிலத்துல வாரங்கல் பகுதியில் இந்தியன் பெட்ரோல் பங்க்ல தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. மீட்டர்ல 17.56 ரூபாய் அளவு வந்த பிறகுதான் பெட்ரோல் வெளியவே வருது. மீட்டர் தான் ஓடுது, ஆனா பெட்ரோலை மட்டும் காணோம். நாம பார்த்தது ஒரு பெட்ரோல் பங்க், ஆனா எத்தனை பங்க்ல இந்த நிலைமை இருக்குதோ. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு வீடியோக்கு கீழேயே நெட்டிசன்கள் புலம்பி தள்ளுறத பார்க்க முடிகிறது. சம்பந்தப்பட்ட பெட்ரோல் பங்க் நிர்வாகம் மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வளர்ந்துட்டு வருது. பொதுவாகவே எரிபொருள்கள் விநியோகம் செய்ய கருப்பு கலர் பைப்புகளை தான் பயன்படுத்தப்படுது. இதுவே டிரான்ஸ்பரண்ட் பைப்புகளாக இருந்தா எரிபொருள்கள் சரியா வருதா அப்படிங்கிறத வாடிக்கையாளர்களே பார்க்க முடியும். சில வருடங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பா ஒரு மனு கூட தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இருந்தாலும் பெட்ரோல் டீசல்னால உராய்வு ஏற்பட்டு பைப் சிதைஞ்சு போகாம இருக்க பல லேயர்களை கொண்ட பைப் அவசியம். இந்த மாதிரி பைப் டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். பாதுகாப்பு அம்சங்களோடு சேர்த்து மக்களுக்கு பயன்படும் வகையில் நியாயமான எரிபொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்குது.